ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனல் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா. இந்தியா பகுதி கொடநாடு காட்சிமுனை, நீலகிரி மாவட்டம், கோத்தகிரி தாலுக்கா. அங்கிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கொடநாடு காட்சிமுனை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிகிறது எல்லாம் தெங்குமராடா இந்த மலை. கீழே பாருங்கள், அற்புதமான காட்சி, சூப்பரான காட்சி. அப்படியே ஒரு தண்ணி பாதி போகலாம் ஒரு ரோடு வருகிறது. ஆனால் தண்ணியெல்லாம் வட்டி கிடைக்கிறது. அதெல்லாம் முன்பு ஒரு காலத்தில் வெகுவாக எந்த நேரமும் மழை கொண்டிருக்கின்ற பகுதி இன்று வட்டி கிடைக்கிறது. ஏராளமான டூரிஸ்ட் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள். காட்சிமுனையின் ஒரு பகுதியாக. ஆனால் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? செங்கல்பட்டு. இடம் நல்லா பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்குங்க. சரிங்க, ஒரு நிமிஷம். அப்படியே அதே பாருங்கள், மலை எப்படி தெரியுது பாருங்கள். மலை நிழல் கூட தெரிகிறது. உங்களுக்கு இது தெரிகிறது இல்லை என்று தெரியவில்லை. வேகமும் மலையும் ஒன்றோடு ஒன்று சேருவது போல காட்சியளிக்கிறது. அதே போல் இது நீலகிரி மலை தொட்டு அப்படியே காட்சியளிக்கிறது. அங்கே முகடுகள் பாருங்கள் எப்படி இருக்கிறது. மக்கள் வெள்ளம் அப்படியே கொண்டிருக்கிறார்கள். கோடநாடு இது பார்த்தால் சறுக்கி விழுந்தால் தெங்குமராடாவுக்கு தான் போக வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி இடம். காட்சி சிறப்பாக இருக்கிறது. அந்த மலையும் காட்சியும் பார்த்தால் இன்னும் அற்புதம். வானத்தை தொட்டார் போல் இருக்கிறது. ஆமாம், இங்கே வனங்கள் சேர்ந்த பகுதியாகவும் தெரிகிறது. மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான காட்சி இது. கோடநாடு. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? அண்ணா நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. இன்றைக்கி தான் வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கீங்களா? இல்லை, அவங்க வந்திருக்காங்க. நான் ஆடுபட்டு. நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் இங்கே சென்ட்ரிங் வேலைங்கண்ணா. சென்ட்ரி வேலையா? இல்லை டூரிஸ்ட்காரங்க யாராச்சும் இருந்தால் பேச சொல்லுங்களா ஒரு வரி? இருங்க ஃபோட்டோ. ஒரு பேட்டி மட்டும். அண்ணா ஒரு நிமிஷம். எங்கேருந்து வரீங்க? அப்படியே நில்லுங்க, தப்பில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து வரீங்க. இந்த இடத்துக்கு கொடநாடுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமா வந்துட்டு போயிருக்கீங்களா? இல்லை, எப்படி தெரியுதுங்க இடம் எல்லாம்? வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருக்குங்களா? கீழே தெங்குமராடா தெரியுதுங்களா? காட்சிமுனை எல்லாம் நல்லா பிடிச்சிருக்குங்களா இடம் எல்லாம்? உங்கள் பேருங்கண்ணா? உங்கள் பேருங்கக்கா? சரி, நன்றிங்க. பையன் சொன்னா. உங்கள் பேர் என்ன? சஞ்சய். எத்தனை படிக்கிற? இன்னைக்கு லீவு வந்திருக்கீங்களா? சரி, என்ஜாய். ஓகே. உங்கள் பேர் என்ன பொண்ணு? அனினியா. எத்தனை படிக்கிற? 2C செகண்ட் ஸ்டாண்டர்டா? சரி. ஆர் யூ ஸ்டடிங் வெரி வெல் நவ்? ஓகே, தேங்க்யூ. சரிண்ணா. நான் ஆடப்படுதானா? சரி. இது நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன பேட்டி. என்ன பேரு? என் பேர் சுஜித்ண்ணே. எங்கேருந்து வர்ற? நான் இங்கே தான் லோக்கல். அஜித்தா? சுஜித். நீங்கள் அடிக்கடி வருவீங்களா? நம்ம இங்கே 1000 டைம் போயாச்சு. லோக்கல் தான். இங்கே முன்னாடி இங்கே தண்ணி நிறைய இருந்ததா? தண்ணி தான் நிறைய. இப்போல்லாம் வத்தி போச்சுங்களா? அது இந்த மலை அதை அடுத்து எதை தொடுது? அது எதை தொடுதுன்னே தெரியல. உங்களுக்கே தெரியல லோக்கல் இருந்துக்கிட்டு. ரமேஷ் டுவல் ரமேஷ் சேனல் நேம். ரமேஷ் டுவல் ரமேஷ். லைவ் அண்ணா ஒரு நிமிஷம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? செங்கல்பட்டு இருக்கீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைமா? இது ரெண்டாவது தடவை. இந்த ஏரியாவில் பிடிச்சிருக்கீங்களா? நீலகிரி மாவட்டத்தில் இந்த இடத்துக்கு மட்டும் வந்திருக்கீங்களா? வேறு இடத்துக்குலாம் போயிருக்கீங்களா? ஊட்டிலாம் போயிட்டு தான் வரும். இல்லை போயிருக்கீங்க. நிறைய இடங்களை சுற்றி பார்க்க வேண்டிய இடையில இருக்குது. சுற்றி பாருங்கள். ஓகே, நன்றி. Hola.
பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கச்சிதமாக இருக்கிறது. எனக்கே இந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு மனசு வரலை, அந்த அளவுக்கு நன்றாக இருக்குது. இதில் ஒரு பக்கம் ஃபாரஸ்ட் ஏரியா. ஆமாம், பாருங்கள், அப்படியே தொட்டு வருது மேகங்கள், மலையை தொட்டு வருது பாருங்களேன். அப்படியே இது ஹலோ அப்படி இங்கே மேலே ஏறி பார்த்தால் இன்னும் உலகமே தெரியும். பாருங்கள் ரசிகங்கள், இங்கே தெரிகிறதா? எல்லா மலைக்கூடங்கள், பச்சை மலை இருக்குது, நீலமலை இருக்குது, நீலகிரி எல்லாம் கலந்த மலைகளின் அரசு என்று போட்டப்படும் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. கோத்தகிரி தாலுக்காவில் உள்ள கொடநாடு காட்சிமுனை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.